முன்பொரு காலத்துல ஒரு காட்டுல காக்கை குருவி தம்பதி இருந்துச்சு. குருவிக்கு கணவன் காக்கைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா காக்கா மட்டும் எப்ப பார்த்தாலும் கஞ்சமா இருக்கும். மனைவி குருவிய எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் குருவி, என்னங்க, சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, எல்லா எண்ணெய்களும் தீந்து போயிடுச்சு, கொஞ்சம் போய் சமையல் எண்ணெய் வாங்கிட்டு வரீங்களா? என்ன போன மாசம் தானே உனக்கு ஒரு பாக்கெட் நல்லெண்ணெய் வாங்கி தந்த, அதுக்குள்ள தீத்துட்டியா? 1 லிட்டர் நல்லெண்ணெய் என்ன விலைன்னு தெரியுமா? எண்ணெய சிக்கனமா பயன்படுத்தணும். என் உயிரை வாங்கறதுக்குன்னே வந்திருக்கிறியே இப்படி. இப்படி என்ன திட்டி திட்டி நாள வீணாக்காதீங்க. சட்டுப்பட்டுன்னு போய் ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் சமைக்கிறேன், சாப்பிட்டு தெம்பா திட்டுங்க. சரி போய் வாங்கிட்டு வந்து தொலைக்கறா அப்படின்னு காக்கா அங்க இருந்து வேகமா வெளியே போச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு காக்கா எதையோ கொண்டு வந்த மாதிரி குருவி முன்னாடி வந்தது. என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இப்படி கொடுங்க, ஏன் பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நான் சொல்றத ஜாகிரதையா கேளு. ஐயோ, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். எண்ணெய சிக்கனமா பயன்படுத்தணும், அவ்வளவுதானே? நான் கண்டிப்பா சிக்கனமா பயன்படுத்துறேன். முதல்ல என்ன பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு குருவி கணவனுக்கு பின்னாடி எட்டி பார்த்துச்சு. அப்போ காக்கை கிட்ட 2 டிக்கெட் இருந்தத பார்த்துச்சு. அது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற சாப்பாடு டிக்கெட். அத பார்த்ததும் குருவி தலையிலே அடிச்சுக்குச்சு. என்னங்க இது? இந்த டிக்கெட் நமக்கு எதுக்கு? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு டிக்கெட் இது. நீ இப்ப ஆச்சரியப்படுறத விட்டுட்டு என் கூட வந்தேன்னா சாப்பிடலாம். இதுங்களை வாங்க உங்ககிட்ட பணம் ஏதான்? பணத்தை கொடுத்து யார் வாங்குவா? எதிர் வீட்டுக்காரங்க ஊருக்கு போறாங்க, இது அவங்களோட டிக்கெட்டு. இத வச்சுதான் நம்ம வயிறார சாப்பிட போறோம். இன்னைக்கு என்னவோ இத வச்சு சமாளிச்சிடலாம். ஆனா நாளைக்கு மறுபடியும் சமைக்க என்ன தேவையே? முகர கட்ட, நான் தான் எதிர் வீட்டுக்காரங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். உங்க கஞ்சத்தனத்தால என் மானம் கப்பல் ஏறிடும் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே குருவி வாந்தி எடுத்துச்சு. குருவி கர்ப்பமா இருக்கேன்னு காக்கை கிட்ட சொல்லுச்சு. அத கேட்டது காக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. அட கடவுளே, என்ன காலி பண்ற நாள் நெருங்கிக்கிட்டே வருதே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என் அத்தை புறா வராங்க. என்ன பார்க்கதாங்க வராங்க. வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லு. வரும்போது கேக்கு, ஸ்வீட்டு, ஆப்பிள், பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்ல, போகும்போது இங்கிருந்து போகும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு தான் போகணும். இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? என்ன பார்க்கறதுக்கு தானங்க வராங்க. அவங்க இஷ்டப்படி வரட்டும், அவங்க இஷ்டப்படி போகட்டும். அடடடா, உன்னை மாத்த முடியாது. நீ எப்பவும் இப்படிதான். அவங்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க இங்க வரவே கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன். இப்படி காக்கையும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு புறா வந்துச்சு. மருமகளை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்னம்மா, பார்க்க ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காகக்கா வாங்கிட்டு வந்த? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ இப்ப தனியால் கிடையாதேம்மா. இப்படி புறா குருவியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த காக்கை, உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகலையா? இன்னைக்கு நல்ல மழை இருக்குன்னு டிவி, ரேடியோ போட்டியில எல்லாம் சொல்லிருக்காங்க. அத்தை, ஒரு 2 நாள் இருப்பீங்களா? அவங்கள ஏன் வற்புறுத்துற? பாவம், அவங்க எத்தனை வேலைய விட்டுட்டு வந்திருக்காங்களோ. அடடே, எப்படிப்பா உடனே போவ? என் மருமகளை பார்த்து நிறைய பேச வேண்டியிருக்கு. புறா அப்படி சொன்னதை கேட்டதும் காக்கைக்கு இன்னும் அதிகமான கோவம் வந்தது. புறாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சது. அன்னைக்கு புறா சமையல் அறையில சமைக்கும்போது காக்கா பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிடுச்சு. அடடா, இது நான் தாப்பா, உன் பொண்டாட்டி இல்ல. அப்பா மன்னிச்சிடுங்க, எனக்கு மாலக்கண்ணு வியாதி இருக்கு. இப்படி 2-3 தடவை காக்கா வேணும்னே அப்படி பண்ணதால புறாவுக்கு அந்த வீட்ல இருக்க இஷ்டம் இல்லாம கிளம்பிடுச்சு. குருவிக்கு ஒன்னும் புரியல, பாய் சொல்லி அனுப்பிடுச்சு. புறா போனதும் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. காக்கா வேலை விஷயமா வெளியூர் போய் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா
அரை டசன் குழந்தைங்களோட குருவி இருந்தது. அவங்கள பார்த்து காக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடியே, இத்தனை குழந்தைங்கள பெத்திருக்க. இவங்கள நான் காப்பாத்தணும்னா வீடு வீடா நான் போய் கொல்லதான் அடிக்கணும். உங்க கஞ்சத்தனத்துக்கு ஏத்த கூலிய தான் கடவுள் கொடுத்திருக்காரு. இவ்ளோ குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறது? இப்படி காக்கா தலையில துண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது குருவி தன்னோட அரை டசன் குழந்தைங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுது. ஒரு காட்டுல காக்கை குருவி தம்பதி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. குருவிக்கு அதோட காக்கானா ரொம்ப பிடிக்கும். அந்த காக்கா அந்த ஊர்ல கெத்தா பயங்கரமா சுத்திட்டு இருந்தது. ஆனா அந்த காக்காவை யாராவது கண்டுக்கலன்னா அதுக்கு கோவம் வந்துரும். இந்த விஷயம் தெரிஞ்ச குருவி தன்னோட கணவன் காக்கைக்கு எந்த குறையும் வராம பாத்துக்குச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு? என்னங்க, எந்திரிங்கங்க, இப்படியே தூங்குனா எப்படி? மணி என்ன ஆகுது தெரியுமா? அட, என்னதான் உன் பிரச்சனை? இப்படி என்ன தூங்க கூட விட மாட்ற. அது இல்லங்க, உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும். எந்திரிங்க. கொஞ்ச நேரம் தூங்க விடாமா? இப்ப மட்டும் நீங்க எந்திரிக்கல, உங்க முகத்துல தண்ணி எடுத்து ஊத்திடுவேன். என்ன பத்தி தெரியும்லங்க. இப்படி குருவி அடம் பிடிச்சதுனால காக்கை எந்திரிச்சுது. தன்னோட மனைவி ஏன் இப்படி காலங்காத்தாலேயே அடம் பிடிக்கிறான்னு காக்காக்கு புரியல. அப்பாடா, இப்ப சொல்லு, என்னதான் உன் பிரச்சனை? உங்க அப்பா மண்டைய போட்டானா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் காலையில இருந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் முழுகாம இருக்கேங்க. அடச்சி, இத சொல்லதான் எழுப்பினியா? நான் கூட தான் மூழ்கல. வெயில்ல அந்த கோலம் வத்தி போயிடுச்சுன்னு தெரியும்ல. நான் மட்டும் கிடையாது, இந்த காட்டுல எந்த பறவையாலையும் தண்ணியில மூழ்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ மூழ்கலன்னா இப்ப என்ன பிரச்சனையா? ஐயோ, உங்க மொக்க ஜோக்க நிறுத்துறீங்களா? நான் மூழ்காம இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்பா ஆக போறீங்க, நான் அம்மா ஆக போறேன். என்ன நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க, 100% நிஜம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இல்லன்னு சொல்லாம செஞ்சு தரேன். எனக்கு ஒண்ணும் வேணாங்க. உங்க முகத்துல இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எப்பவும் இருந்தா போதும். தன்னை இவ்ளோ காதலிக்கிற தன்னோட மனைவி குருவிய காக்கா கிட்ட கொண்டு வந்து கட்டி அணைச்சுக்குச்சு. அப்படியே ஒரு வருஷம் போச்சு. குருவி ஒரு குழந்தைய பெத்தெடுத்துச்சு. தம் பெத்த குழந்தைய குருவி கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்த்தது. ஆனா காக்கா மட்டும் குருவிக்காக ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏமா, எங்கெங்கயோ போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறன்னு என்ன நீ கண்டுக்கவே மாட்டியா? நீங்க போய் உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சாப்பாட்டுக்காக காத்திருந்த காக்கைக்கு குருவி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காக்கைக்கு குருவி குழந்தை சத்தம் கேட்டுச்சு. அந்த அழுக்குரலை கேட்டு வேகமா குருவி அங்க ஓடி வந்துச்சு. அப்போ அந்த நிமிஷம் காக்காக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடி இது அழுவுதுன்னு என்ன கண்டுக்கிறதையே சுத்தமா நிறுத்திட்ட? ஐயோ, குழந்தை அழும்போது நான் என்னங்க பண்ண முடியும்? மோர் குழம்ப நீங்களே போட்டுக்கோங்க போங்க. பாக்குறேன், இது எவ்ளோ நாள்னு பாக்குறேன். தயவு செஞ்சு நீங்க கோச்சுக்காம பொறுத்துக்கோங்க. மனைவியா உங்களை நான் பாத்துக்கணும், அம்மாவா என் குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். இதுதானங்க ஒரு பொண்ணுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அப்பா, ஏற்கனவே நீ நடந்துக்கிறது எனக்கு கோவம் வருது. இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லி என்ன இன்னும் கோவப்படுத்தாத, அவ்வளவுதான். என் மனசு சாந்தி அடையாம போறதுக்கு காரணமே இந்த குழந்தைதான். இத என்ன பண்றேன் பாரு. வேண்டாங்க, என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதீங்க அப்படின்னு குருவி தன்னோட குழந்தைய தலை மேல வச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. குருவி தன் கூட கூட வந்து படுக்க மாட்டேங்குதேன்னு அந்த காக்கைக்கு தினந்தோறும் கோவம் அதிகமாச்சு. தான் இவ்ளோ காதலிச்ச தன்னோட மனைவி குருவி தன்னை இப்படி கண்டுக்க கூட மாட்டேங்குது. அதுக்கு பயங்கர கோவம் வந்தது. அன்னைக்கு நடு ராத்திரி குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காக்கா மெல்லமா குருவி குழந்தைய அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போச்சு. அப்போ ஒரு சின்ன சத்தம் கேட்டு குருவி திடீர்னு எந்திரிச்சுது. தன்னோட கணவன் குருவி குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்து அத புடிச்சு பலார்னு அரைஞ்சிச்சு. என்னையோ அடிச்சிட்டியா நீ? புருஷன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம அடிச்சிட்ட. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க குழந்தைய இப்படி தூக்கிட்டு போனதும் எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அதான் உங்களை நான் அடிச்சிட்டேன். அடிச்சு உன்னை என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. கோபத்துல இருந்த அந்த காக்கா வீட்டை விட்டே வெளிய போச்சு. 2 நாள் ஆகியும் அது வீட்டுக்கே வரல. தன்னோட கணவன் எங்க போனானோ என்ன ஆனானோன்னு தெரியாம குருவி அழுதுகிட்டே இருந்தது.
குழந்தையோட கணவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு அந்த காக்கா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு குருவியோட வந்தது. பாருடி, உன்னை விட அழகான கலரான இன்னொரு குருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவ சொல்லு? என்னங்க என்னங்க இதெல்லாம்? உங்களை நான் கண்டுக்கலன்னு சொல்லி இப்படி 2வது கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டு வந்து நிக்கிறீங்க. நம்ம குழந்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? வாய மூடுடி மாயக்காரி. இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல, கிளம்பு. குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போ. என் புது மனைவியோட இந்த வீட்ல நான் சந்தோஷமா வாழ்க்கை நடத்த போறேன் அப்படின்னு காக்கா தன்னோட முதல் மனைவியையும் குழந்தையையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி பெய்த மழையில குருவி தன்னோட குஞ்சு நனைய கூடாதுன்னு ரக்கையால மூடி காப்பாத்திக்குச்சு. மறுநாள் குருவி தன்னோட குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கும்போது காக்கா அவங்க மேல சுட சுட எண்ணெய கொண்டு வந்து ஊத்திடுச்சு. அந்த வலி பொறுக்க முடியாம குருவியோட குழந்தை பயங்கரமா அழுதுச்சு. என்னங்க, எதுக்காகங்க எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நானும் என் குழந்தைய உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாடி, எனக்கு பிடிக்கல. என் கோவம் தீர்ற வரைக்கும் உங்களை இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்படி காக்கா தன்னோட முதல் மனைவிய கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் வானத்துல பறந்துகிட்டு இருந்த காக்கா நடுவுல ஏதோ ஒண்ணுல மோதி கீழே விழுந்துச்சு. அந்த நேரத்துல காக்கையோட 2 காலும் முறிஞ்சிருச்சு. காக்காவால நடக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. காக்காவோட நிலைமைய பார்த்து 2வது மனைவி குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அப்போ முதல் மனைவி குருவி தான் காக்காவை காப்பாத்துச்சு. காக்காவுக்கு மனைவியோட அருமை அந்த நேரத்துல தான் புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடுடி, நான் தப்ப உணர்ந்துட்டேன். என் தப்புக்கு கடவுள் சரியான தண்டனையை தான் கொடுத்துருக்கான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்படி குருவி தன்னோட கணவனோட கால்கள் நல்லா ஆகுற வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சு தன்னோட குழந்தையையும் பாத்துக்குச்சு.